ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்கில் பேக் பீஸ் கட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நம்மளோட லென்த் எவ்வளவோ அதை வச்சுட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு லென்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரோட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ப்ளவுஸோட ஷோல்டரோட அகலத்தை நம்ம வந்து எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கோட அளவு எவ்வளவோ அதை வச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன நெக்கு அளவு வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷோல்டரோட அகலத்துக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அங்கே உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்கோல் வரைகிறோம். ஆம்கோல் என்ன அளவோ அதை வச்சுக்கிறோம். ஆம்கோல் வந்து 6 பாயிண்ட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பாடியோட அகலம் வந்து சுற்றளவு வந்து எவ்வளவோ நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் அளந்துட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். வச்சுட்டு பேக் பீஸ் கட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஆம்கோல் வளைவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல எக்ஸ்ட்ரா, அது மடித்து தைக்கிறதுக்காக நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறோம். ஓகே, பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு வந்து பேக் ஷேப்போட அளவும் ஃப்ரண்ட்டோடைய அளவும் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அளவு பண்ணியும் மார்க் பண்ணியும் நம்ம இது பண்ணலாம். இல்லாட்டி ஏற்கனவே கட் பண்ணியிருந்தோம்ல பேக் பீஸ், அதை வச்சும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் மற்றதெல்லாம் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி நான் அது பண்ணலை. உங்களுக்கு வந்து ட்ராயிங் போட்டே வரைஞ்சி காட்டுறேன். ஓகேவா? ட்ரா பண்ணி போடுறேன். இப்போ ஃப்ரண்ட்டோட நெக் அளவு எவ்வளவோ அதை நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆம்கோல் வரைஞ்சிக்கிறோம். ஆம்கோலோட லென்த்து வச்சுட்டு பாடியோட சுற்றளவு வந்து எவ்வளவோ அதை வச்சுட்டு அது கூட 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போட்டுக்கிறோம். இப்போ வந்து அது கர்வ் பண்ணிக்கலாம் ஆம்கோல் அளவை. இப்போ வந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு ஷேப்போட அளவு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு நெக்கு பக்கமாக இருக்க பக்கம் வந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஆம்கோல் பக்கம் கீழே வந்து 1 இன்ச்சு வச்சுட்டு ஒரு வளைவு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸாக இருந்ததுன்னா அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வந்து அந்த பாயிண்ட் வருதோ, ஷேப்போட பாயிண்ட் வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு டாட் பிடிக்க வச்சுக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பட்ஸில் ஒரு 2.5 இன்ச்சு வச்சுட்டு அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஆப்போசிட் சைடு வந்து மார்க் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் இந்த டேப்புக்கு ஆப்போசிட் அந்த கர்வர் அந்த அந்த 2.5 இன்ச்சு வச்சுட்டு அங்கேருந்து இந்த பக்கம் 1.5 இன்ச்சு அந்த பக்கம் 1.5 இன்ச்சு டேப்புக்கு ஆப்போசிட் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக அது வந்துடும். ஓகேவா? அதை போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. பட்டியும் தனியாக கட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் வந்து பட்டிக்கு இன்னொரு பீஸும் நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம் வாங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து வீடியோ வந்து ஸ்லீவ் வீடியோ ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து பொறுமையாக தெளிவாக உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டுட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேவா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணி அதுலேருந்து லென்த்துக்கு 1.5 இன்ச்சு வச்சுட்டு அகலத்தில் வந்து எவ்வளவோ அந்த அகலத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்குழி வைக்கிறோம். ஓகேவா? வச்சு கட் பண்ணிக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட்டு எதுன்னு பாயிண்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ்க்கு வந்து பட்டி வந்து இன்னொரு பட்டி வேணும்ல, ஒரு பட்டி தான் இருக்குது. 2 பட்டியாக வைக்கும் போது தான் நல்லா திக்காக நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக இன்னொரு பட்டியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து கிராஸாக ஸ்கேல் வச்சு கிராஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஸ்பீடாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் பொறுமையாக தெளிவாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ கட்டிங் வீடியோவில் போர்டில் போட்டு உங்களுக்கு எல்லாமே விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள். ஓகே,
இப்போது இந்த பீஸ் மட்டும் கிராஸ் பீஸு பட்டி, அதுக்கப்புறம் வந்து ஐவுக்கு கட்டுறதுக்காக கிளாத்து எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ தைக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து 1.25 இன்ச்சுக்கு மடித்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கலாம் ப்ளவுஸு. ஓகேவா, போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டரை பிடிச்சி ஷோல்டர் 2ஆக மடித்து அங்கேருந்து ஒரு டாட் போட போகிறோம். அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு அது வந்து ரொம்ப லைட்டாக ஒரு ஸ்டிச் போடணும். ஓகேவா, ரொம்ப வந்து கேப் விடாமல் சர்க்கிளாக ஒரு போடணும். ஓகே, போட்டாச்சா. அதுக்கப்புறம் ஸ்லீவ் தைக்கலாம். ஸ்லீவில் வந்து 1.5 இன்ச்சு விட்டோம்ல, அது வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு மடித்து நம்ம வந்து கொஞ்சம் பட்டையாக மடித்து தைப்போம். அப்போ தான் அழகாக இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் பட்டையாக வச்சுட்டு நான் வந்து இது வந்து எம்மிங்கும் பண்ணலாம். இப்போ எம்மிங் பண்ணோன்னா கொஞ்சம் பெரிய தையல் வச்சுட்டு தைச்சிட்டு கூட அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தைச்சி முடிச்சுட்டு கூட நம்ம அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எம்மிங் பண்ணலாம். ஓகேவா, 2 ஸ்லீவையும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். ஓகே, இப்போது அதை தைச்சி முடிச்சிட்டோம். 2 ஸ்லீவும் தைச்சாச்சு. பேக் பீஸ் வந்து 1.25 இன்ச்சு மடித்து தைச்சாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டு தைக்க போகிறோம். ஓகேவா, ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அவங்க ப்ளவுஸ் அளவு எவ்வளோ இருக்குது பாயிண்ட் அளவுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு டாட் பிடிக்க மார்க் பண்ணணும். ஓகேவா, அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட பெட் சைஸ் எவ்வளவோ அது மேலேருந்து ஷோல்டர்லேருந்து கீழே அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சு வந்து ஒரு கூம்பு மாதிரி போட்டுட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் அளவு அழகாக கப் சைஸ் வந்து உங்களுக்கு அழகாக வரும். ஓகேவா, அப்படியே என்னுடைய வந்து செல்ல பொண்ணு உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். இருங்க, அவள் வெக்கப்படுறா. அவள் வெக்கப்பட்டு முடித்த உடனே இவள் சொல்லுவாள். ஓகேவா, இப்போது ஷேப்போட அந்த 3 இன்ச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் கழுத்து பக்கமாக இருக்க சைடு தான் வந்து இந்த நேராக வந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சு ஒரு டாட் போட்டுக்கணும். அதே மாதிரி ஆம்கோல் மறைஞ்சிருந்தோம்ல அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம வந்து பாருங்கள் 2த்தையும் தைச்சாச்சு. அந்த ஆம்கோல் கிட்டேருந்து ஒரு டாட் பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்கு பக்கம் இருந்து ஒரு டாட் பிடிக்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து பட்டி வந்து நம்ம வைக்க போகிறோம் 2த்துக்கும். ஓகே, அதுக்கு வந்து 2 பீஸ் வேணும். இந்த பக்கம் 2 பட்டி, அந்த பக்கம் 2 பட்டி. அப்போ தான் உங்களுக்கு திக்காக அழகாக வரும். ஓகே, இப்போ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். அப்புறம் லைக்கும் போடுங்க. ஏன்னா 1 லைக் = 1 மோட்டிவேஷன். ஓகேவா, அவள் சொன்னால அவள் சொல்லணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா, அதுக்காக அவளும் பேசிட்டா. ஓகே, இப்போது நம்ம வந்து பட்டி வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அந்த ஷேப் அளவு கூராக இருக்கும் பாருங்கள், அந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கமாக வச்சுட்டு அந்த தையலை வந்து அது 2-3 பீஸையும் ஒன்றா பிடிச்சி அழகாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே தையல் போடணும். ஓகேவா, அப்போ தான் நம்மளுக்கு அந்த வளைவு அழகாக வரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணிவிட்டு நம்மள ஏற்கனவே பேக் பீஸ் தைச்சிருந்தோம்ல அதையும் இந்த ஆம்கோல் 2 ஆம்கோலையும் வச்சுட்டு 2 பேக்கும் ஃப்ரண்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு கீழே எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டு ஊக்கு பக்கமும் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு மடிச்சிக்கணும். ஓகேவா, இதுவே நம்ம மெஷர் பண்ணி தைக்கிறோன்னாக்கா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போது 2மே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொக்கி ஐ மட்டும் போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அதுக்காக தான் 2ம் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தைங்க. ஓகேவா, இந்த ஐ கட்டுற இடத்துலையும் வந்து 2ம் கரெக்டாக இருக்கணும். அதேமாரி 2 பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் வந்து ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்கோல் பக்கம் லாஸ்ட்டாக கட் பண்ண இடத்துல இருந்து 2ம் ஈக்குவலாக கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது மேலே கீழெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம 2 பீஸையும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா, எப்போவுமே வந்து 2 தையல் போடுங்க. அப்போ தான் தையல் வந்து பிரியாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா, இப்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம்.
ரெண்டுத்தையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட்டு, கையோட நடு சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிகினர் ஃபஸ்ட்டு தைக்கிறீங்க அப்படின்னாக்கா அங்கே ஒரு குண்டூசியும் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நகராது. ஓகேவா? இப்போது ஸ்லீவை சென்டராக வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இப்போது ஸ்லீவ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போது ரெண்டு ஸ்லீவும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஐக்கும் ஊக்கும் நம்ம தைக்க போகிறோம். பைப்பிங் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது வந்து நான் ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். ஹெம்மிங் பண்ணுற மாதிரி தான் நான் இதை தைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து இது மட்டும் காமிச்சிட்டு ஹெம்மிங் வந்து தனியாக, அதே மாதிரி ஐயூக்கு ரெண்டுமே வந்து நான் கையில் தான் கட்ட போகிறேன். அதுவும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இதில் வந்து ஓரலாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. நான் வந்து அதில் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து பைப்பிங் இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி இந்த கிராஸ் பீஸை எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுடும். இப்போ வந்து நெக்கில் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பொறுமையாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே வளைச்சி அழகாக கொடுத்து அந்த பைப்பிங் கொடுத்தாச்சு. ஓகேவா? இது வந்து எம்மிங் தான். நான் அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், அதை மடித்து அடிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டுட்டு இதை வந்து இப்போது நம்ம அதுக்கப்புறம் வந்து ஊக்குக்கும் ஐயும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ரைட் சைடில் வந்து ஊக்கு வைக்கிறதுக்கு தைப்போம், லெஃப்ட் சைடில் வந்து ஊக்கு மாட்டுறது வைப்போம். ஓகே, உங்களுக்கு எப்படி ஹெம்மிங், இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா எப்படி ஹெம்மிங் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால தான் நான் வந்து அது தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே, அதேமாதிரி கையில் கொக்கி மிஷினில் நம்ம எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி கையில் தைக்கவும் கற்றுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரைட் சைடு தைக்கிறோம். கொக்கி வைக்கிறதுக்கு மேலே வச்சு ஒரு 1.25 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு வச்சுட்டு மேல் பக்கமாக வச்சு அந்த துணியை மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்க துணியை ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே மடித்து ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை 2ஆக மடிச்சுட்டு அப்படியே ஒரு ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே திருப்பி அதுக்கு ஒரு தையல். இது வந்து ப்ரௌன் கலர் துணி, அதனால் வந்து ரொம்ப இருட்டாக தெரியுது. ஓகேவா? கொஞ்சம் டல்லாக இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு சைடு 2 பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், மடித்து அப்படியே வச்சுட்டு அதை ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு தைக்கும் போதும் உள்பக்கமாக வச்சுட்டு மேல் பக்கம் மடிக்கணும். லெஃப்ட் சைடு தைக்கும் போது மேலே வச்சு தைச்சிட்டு உள்பக்கம் மடிக்கணும். அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போது தைச்சி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்லீவ் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பேக் பீஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம வந்து அது எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஐ பக்கமும் ஸ்லீவ் ரெண்டுத்தையும் ஒன்றா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அதையும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி ஸ்லீவோட அளவு எவ்வளவோ அதையும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவையும் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பேக்கும் மார்க் பண்ணியாச்சு. பேக்கும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 தையல். ஓகேவா? போட்டாச்சு.
சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம மார்க் பண்ணதை நேருக்கு நேராக ஆப்போசிட்டில் வச்சு மடித்து கரெக்டாக நல்ல பக்கமாக வச்சுட்டு ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சுட்டு அந்த மார்க் பண்ணது மேலே மார்க் பண்ணதையும் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 தையல், ஓகேவா? அது போட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் ஊக்கு கட்ட போகிறோம், அதுக்கப்புறம் ஐ கட்ட போகிறோம், எம்மிங் பண்ண போகிறோம். அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். கற்றுக்கோங்க, நீங்களும் சீக்கிரம் டெய்லர் ஆகுங்க. ஓகே பாய்.